அறிந்து கொள்ளுங்கள், தீர்ப்பு வழங்கும் அனைத்து அதிகாரங்களும் அவனுக்கே உரியனவாகும். மேலும் அவன் கணக்கு வாங்குவோரில் மிக விரைவானவன். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். இப்போது அவங்கக்கிட்ட என்ன அக்கீதா இருந்துச்சு? இந்த சின்ன கடவுள்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவாங்க. இந்த சின்ன கடவுள்கள் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்விடத்தில் மறுமையில் ஷஃபாத் பண்ணுவாங்க. இல்லல்லா, விட்டுறல்லா, இவன் நம்மால், இவன் நமக்கு வேண்டியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது தான் அங்கே அக்கீதாவாக இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இல்லை, இந்த தீர்ப்பு வழங்குகிற அனைத்து அதிகாரமும் யார் இடத்துல இருக்குது? அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. மலக்குகள் கூட தீர்ப்பளிக்க மாட்டாங்க. கபரில் கூட மலக்கு தீர்ப்பளிக்க மாட்டார். மலக்கு என்ன சொல்லப்பட்டதோ அவர் தான் அதை தான் செய்வார். அவர்கிட்ட நீ எவ்வளோ கெஞ்சினாலும் வேலைக்காக. இப்போ போலீஸ் அரெஸ்ட் வாரண்ட் எடுத்துகிட்டு கோர்ட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வான்னு சொல்லிடுச்சு. இப்போ போலீஸ் வர்றவர் நம்ம எவ்வளோ கெஞ்சினாலும் கேட்பாரா? கேட்க மாட்டார். ஏன்? அவருக்கு மேலிடம் என்ன சொல்லப்பட்டதோ அந்த உத்தரவை அப்படியே ஃபாலோ பண்ணுவார். அதே மலக்குகள் எப்படிப்பட்டவங்க? அவங்க அதுதான் அல்லாஹ் முன்னாடி என்ன சொல்கிறான்? அவர்கள் தமது கடமையினில் எந்த குறைவையும் வைப்பதில்லை. நான் ஒன்று சொன்னால் அது மிஸ்ஸே ஆகாது. அவங்கள அல்லாஹ் எப்படி டியூன் பண்ணியிருக்கான்? மலக்குகளை மிஸ்டேக்கே ஆகாது. அவங்கள்ட்ட அந்த எரருடைய பர்சன்டேஜ் இருக்குல்ல, ஒரு 10 உயிரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா, ஒரு 100 உயிர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா 0.0.01 அளவு பர்சன்டேஜ் கூட என்ன ஆகிராது, முன்ன பின்ன ஆகாது. 7:48:53 செகண்டில் உயிரை எடுக்க சொல்லியிருந்தான்னா 48:53க்குள்ளேயே எடுப்பார். 54வது செகண்டும் வராது, 52வது செகண்டும் வராது. அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக எடுப்பாங்க. தீர்ப்பளிக்கும் அதிகாரம் யாருக்கும் கிடையாதுங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதில் அல்லாஹ் திருப்பி இங்கே கிளியர் பண்ணுறான். அதாவது யாராவது மறுமை விஷயத்தில் உங்களுக்கு கேரண்டி கொடுத்தாங்கன்னா ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஏன் அப்படின்னா, நான் அந்த மாதிரி யாருக்குமே சைடில் அவங்களுக்கும் கொஞ்சம் பொறுப்பு, அவங்களுக்கும் கொஞ்சம் அதிகாரம் நான் கொடுக்கவே இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் அனைத்து அதிகாரமும் எனக்கு தான் உரியது. அதனால் இதை சொல்லி யாரும் உங்களை வழி தவற செஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ்.